Hello everyone, I hope I am audible to each and every one of you. Welcome to this session on Python programming, aiming for your IT job in top IT companies like ZOHO, Infosys, Wipro and all. So once again, very good evening to each and every one of you. இன்னைக்கு இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹார்ட்டி வெல்கம். ஆஃப்டர் ஒரு 2 டேஸோட கேப்புக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தான் நம்மளோட யூடியூப் லைவ் மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, திஸ் இஸ் அ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஆன் பைத்தன் ப்ரோக்ராமிங். இந்த யூடியூப் லைவ் வந்து நம்மளோட ஸ்ட்ரீமிங் எண்ட் ஆகிற வரைக்கும் கரெக்டாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கெரியர் சப்போர்ட்ஸ் அண்ட் கெரியர் கைடன்ஸ், அது போக பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் எல்லாமே Profenaa Technologiesல இருந்து ஒஃபிஷியலாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கமிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு திஸ் வண்டர்ஃபுல் செஷன் ஆன் introduction to Python programming. So last 2 classes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜராக we have actually seen what was functions. Okay, does anybody remember what is function? If you remember what is functions, type functions in the comment box. Type functions in the comment box. Good evening Tamil, good evening Monica. Yes, others are also joining. Superb. Okay, if you remember what is functions, type functions in the comment box. Yes, I am waiting for your replies. Superb. Okay, you are remembering functions. Okay, so Python functions என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ செப்பரேட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, we are actually creating ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோடை மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலரான டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி செஷனோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட பார்க்க போகிறோம். that is nothing but an assignment using graphical user interface எப்படி பண்ணலாம் என்பதை பற்றியும் நம்ம டைம் இருந்தால் we can actually see it also. So moving ahead with the syllabus, if you are all ready, type ready in the comment box. நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, we can start the session அப்படின்னா type ready in the comment box. Once if you are ready, type ready in the comment box. Yes, I'm getting some ready. Superb. Okay, we are moving on. So this was actually like the session that we are supposed to continue from today. So first of all, what is string அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வேர்டையோ இல்லை ஒரு சென்டென்ஸையோ வந்து நம்ம வந்து அப்படியே பைத்தனில் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம கொட்டேஷன்ஸுக்குள்ளால் போடுவோம். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், we call it as a string அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Python does not have a type corresponding to a character. ஸோ நம்ம C++, ஜாவாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஆனால் பைத்தனில் வந்து அப்படி ஒன்று கிடையாது, நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸுக்குள்ளாலேயோ டபுள் கோட்ஸுக்குள்ளாலேயோ நம்ம வந்து கொடுக்குற கேரக்டர்ஸுக்கு சொல்கிற பேர் தான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் சேம் தான், டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் சேம் தான். போத் ஆர் ஈக்குவலண்ட், போத் ஆர் சேம். ஓகே, ஸோ பேக் ஸ்லாஷ் என்பது தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் எஸ்கேப் கோட். ஓகே, இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். பேக் ஸ்லாஷ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரோ டு பைத்தன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் இஸ் நத்திங் பட் அ வேரியபிள். ஈக்குவல் டு என்பது எந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்? Can anybody tell me what type of operator is name? Can anybody tell me what type of operator is equal to? Yes, it is assignment operator. Very good. So name னு சொல்கிற வேரியபிளுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரோ டு பைத்தன் சொல்கிற ஒரு டோட்டல் ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இது இந்த இன்ட்ரோ டு பைத்தன் சொல்கிறது ஆஸ் சச் எடுத்து நான் வந்து நேம்னு சொல்கிற வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, DESCR அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு லிங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ எம் ஆக்சுவலி கீப்பிங் இட் அஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் ஐ எம் சேவிங் இட். புரியுதுங்களா? ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நத்திங் பட் அன் எஸ்கேப் கேரக்டர். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் வந்து நேம் அப்படின்னு நான் கொடுத்தா இன்ட்ரோ டு பைத்தன் என்பது ஃபுல்லாகவே வந்துடும். இதே வந்து நான் DESCR என்பது மட்டும் கூப்பிட்டோன்னா இந்த பேக் ஸ்லாஷ் என்பது வராது. புரியுதுங்களா? இந்த பேக் ஸ்லாஷ் என்பது வராது. இட்ஸ் அன் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ACAD அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அப்ராஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரணும்னா பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் DESCR அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ DESCR நீங்கள் கொடுத்த போது இந்த என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்துருச்சு. பிகாஸ் DESCR என்பது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கான டேட்டா டைப், அதனால் அப்படி வந்திருக்குது. இப்போ இதே வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வெளியே வரும். ஓகேங்களா?
So that is it. Then what is the length of string? Length of string அப்படினு வந்து பாத்தீங்கன்னா it is nothing கிடையாது. இப்போ for example how many characters are there in a string is called as length of string. For example intro to Python இப்படி என்பது எடுத்து பாத்தீங்கன்னா we can count it 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 letters இருக்கு, ரெண்டு white space நடுவுல இருக்கு. So len of list அப்படினு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா we will get the answer as 15. Okay fine super. இப்போ len of single அப்படினு கொடுத்தீங்கன்னா single குள்ளால ஒரே ஒரு character தான் இருக்கு, so it is going to be 1. அதே மாதிரி len of empty is 0 because there is nothing is there. அப்ப நீங்க இங்க கேக்கல இங்க ஸ்பேஸ் இல்லையா சார்னு கேட்டா கிடையாது, நம்ம கோட்ஸ் ஆன் ஓபன் பண்ணி க்ளோஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து இங்க len வந்து சிம்பிள் 0. Okay so len is a built-in attribute for string. length அப்படினா டோட்டலா எவ்வளவு string characters இருக்கு என்பது பார்க்கிறதுக்கு தான் நம்ம len அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகே வெரி குட். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் யூடியூப் சேனல் நம்மளோட ப்ரொஃபெனா டெக்னாலஜிஸ் அஃபிஷியல் யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம கண்டினியூஸாக போகிற எல்லா லைவ் செஷன்ஸோடையும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ ஸ்டே டியூன் டு ப்ரொஃபெனா டெக்னாலஜிஸ். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் மீனிங் யூ கேன் யூஸ் திஸ் லிங்க் டு கெட் பேக் டு அஸ். லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. மூவிங் ஆன். ஸ்லாஷ் என் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த ஸ்லாஷ் என் என்ன கொடுத்தேன்னா இட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். ஸ்லாஷ் என் அப்படின்னு நம்ம கொடுத்தா அது ஒரு சிங்கிள் கேரக்டராக எடுத்துடும். அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் நியூ லைன். இது மறந்துடக்கூடாது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மூவிங் அஹெட். கன்கேட்டினேஷன் அண்ட் ரிப்பீட். இப்போது நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு ப்ளஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரே ஸ்ட்ரிங்காக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கன்கேட்டினேஷன். லெட் அஸ் see what is concatenation. ஸ்டார் அப்படின்னா இட் இஸ் repetition. Okay so for explaining this thing I'm just opening my IDLE. இப்போ பாருங்க நான் either IDLE or desktop ல வச்சிருக்கேன். I'm just opening my IDLE. yes file new file. okay இப்போ நான் or else நான் IDLE ல காமிக்கிறேன். I mean like script board ல காமிக்கிறேன். இப்போ நான் typing a equal to 10 b equal to 20 அப்படின்னு கொடுத்தா a plus b ஓட ஆன்சர் வந்து 30 அப்படின்னு வந்துடும். a plus b ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு வந்துடும். பட் இதே வந்து நான் a equal to hello and b equal to hi அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ a plus b கொடுக்கும்போது வாட் we are having is hello hi என்பது வருது. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்கிற பேர் தான் concatenation. if you understood what is concatenation type concatenation in the chat box. உங்களுக்கு concatenation என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா type concatenation in the chat box. fast I am waiting for your reply. yes superb you are all listening to me. if you are all listening to me type concatenation in the chat box. good I am getting some responses. fine super. now moving on இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ a star 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். a star 3ன்னு கொடுத்தேன். நான் வந்து பாருங்கள் ஹலோ என்பது 3 வாட்டி வருது. அப்போ ஒரே ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் n டைம்ஸ் வந்து ரெப்பிட்டேஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற பேர் தான் நத்திங் பட் ரெப்படேஷன். ஸோ ஸ்டார் கொடுத்தா இட் இஸ் இந்த ரெப்படேஷன், ப்ளஸ் கொடுத்தா இட் இஸ் கன்கேட்டினேஷன். ஓகே ஸோ இஃப் யூ ஆர் ஆல் ரெடி, இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கன்கேட்டினேஷன் யூசிங் ஸ்ட்ரிங் டைப் ப்ளஸ் இன் த சேட் பாக்ஸ். உங்களுக்கு கன்கேட்டினேஷன் அண்ட் ரிப்பீட் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் டைப் ப்ளஸ் இன் த சேட் பாக்ஸ். அண்ட் வி ஆர் மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தட் இஸ் functions and operator overloading என்பது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கன்னா இப்போ நான் ஆக்சுவலி நம்ம இது பார்த்தாச்சு. ஸோ we can actually use this concatenation. ஓகே ஃபைன். இப்போ பனிஷ்மெண்ட் ஸ்டார் 5 அப்படின்னு வச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஐ ஒன்ட் ப்ளே ஏர்பிளைன்ஸ் இன் கிளாஸ் என்பது ஒரு வாட்டி நான் எழுதி வச்சிருக்கேன். அதை வந்து 5 வாட்டி வேணும்னா ஜஸ்ட் ஸ்டார் 5 அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஸ்ட்ரிங் ஆல்சோ. மூவிங் அஹெட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இண்டெக்ஸிங் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ACADS இப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் வேரியபிள் என்னவா இருக்கும்? இட் இஸ் always 0. I hope you all remember this. If you remember this, type 0 in the comment box. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கு அப்படின்னா 0ன்னு டைப் பண்ணுங்க. இல்லைன்னா ப்ளீஸ் நோட் டவுன் உங்களுடைய எந்த ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் என்ன, வாட் இஸ் த பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன், இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகே ஃபைன். see this. இப்போ நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா a என்பது வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ அதை வந்து நேம் ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 0 1 2 3 தட் இஸ் d என்பது ரிட்டர்ன் ஆகிடும். ஹலோ ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
E அப்படின்னு வந்துடும். பிகாஸ் ஹலோன்னு சொல்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ளால ஃபஸ்ட்டு பொசிஷனில் லெட்டர் E தான் இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா there is something called as நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து திருப்பி வர்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருந்து போகும்போது 0 1 2 3 4ன்னு சொல்கிற பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட்டில் இருந்து வரும்போது -1 -2 -3 -4 அப்படின்னு தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் 0, ஓகேங்களா? ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், டைப் -1 in the chat box. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா டைப் -1 in the chat box. Superb, superb. I'm getting so many answers. Very good, very good, super. Now, இப்போ ஒரு இண்டெக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இண்டெக்ஸிங்காக இருக்குது, பெரிய ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு ACADS, மொத்தமாகவே 5 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்குது. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் தான் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ நேம் ஆஃப் 50 அப்படின்னு கொடுத்தேன்னா 50th இண்டெக்ஸில் வந்து நமக்கு ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் எம்டி. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர். ஸோ இட்ஸ் அன் இண்டெக்ஸ் எரர், நமக்கு வந்து இண்டெக்ஸ் எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இண்டெக்ஸ் எரர், டைப் இண்டெக்ஸ் எரர் in the chat box. Index error என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா type index error in the chat box. Okay, super. We are moving ahead. இப்போ இதே வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சேம் தான் வரும். ஓகே, இப்போ ஒரு சப்ஸ்ட்ரிங் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to learn something called as slicing. ஓகே, ஸ்லைசிங் அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா that is called as slicing. இப்போ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக I am just opening the ideally. இப்போ I am typing A is equal to the string is hello space hi அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ how many characters are there? Kindly type how many characters are there in this string in the chat box. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை what to say characters இருக்குது என்பது கொஞ்சம் chat boxல போடுங்க. fast. I'm waiting for your responses. Yes, okay, fine. You are typing. Okay, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக we can actually type len of A அப்படின்னு கொடுத்தா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 8 கேரக்டர்ஸ் இருக்குது. Those who have typed the answer as 8, great, good job, no issues. Okay, fine. இங்கே வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்குது. Those who have typed 2, the answer is wrong because 1 2 3 4 5 6 7 8 இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி 8 கேரக்டர்ஸ். ஓகே, ஃபைன், நோ இஷ்யூஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு அதில் இருந்து இந்த 4 மட்டுமே வரணும் அப்படின்னா A அப்படின்னு போட்டுட்டு I'm just typing. I'm sorry. I have to click over here. A அப்படின்னு சொல்லிட்டு I'm just typing as ஒரு லிஸ்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 is to 3 அப்படின்னு கொடுக்குறேன். see what is happening. எனக்கு HEL என்பது மட்டும் வந்திருக்குது. இப்போ இதே நான் வந்து A is starting value ending value வந்து 4 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா I will be getting hello, HELO என்பது மட்டும் வருது. ஸோ இது பாருங்கள், இந்த hello என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு பார்ட் தானே. ஸோ we can call this as a substring. இப்போ நீங்கள் பண்ண ப்ராசஸுக்கு சொல்கிற பேர் தான் slicing. If you understood what is slicing, type slicing in the chat box. Okay, if you understood what is slicing, type slicing in the chat box. Fast. I am waiting for your answers. Super. Good. Okay, so we are moving on to the PPT. Okay, fine. ஸோ ஸ்லைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கிடைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான், ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஈஸ் டூ அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபுல்லாக வந்து வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதே ஐடியலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டைப்பிங். ஓகே, ஃபைன். ஐம் ஜஸ்ட் டைப்பிங் வாட் டு சே A இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். It is actually a invalid syntax. Okay, so A equal to bracketsக்குள்ளால I'm just giving a colon. Okay, so இது நல்லா பாருங்கள். A equal to என்பதுக்குள்ளால வந்து brackets and அதுக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னா colon கொடுக்குறேன். So the moment I give it, there is an invalid syntax error. Oh, let me see what was in the syntax error. Okay, fine. Okay, fine. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஓகே, இது பைத்தன் வேர்ஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். டோன்ட் வரி, ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் ஐடியலி. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே சேமான விஷயம் தான். is to அப்படின்னு கொடுத்தனாலும் இல்லை 0 to len of s அப்படின்னு கொடுத்தாலும் டோட்டலாக வந்து என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அது வந்து நமக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போது எஸ், திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஆக்சுவலி given. So this is actually concatenation and this is actually slicing. Okay, so all these examples you can do. If you understood what is slicing and concatenation, type yes in the comment box. உங்களுக்கு அது concatenation and slicing என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா type yes in the comment box. If you have any particular personalized attention required or any doubts and queries, feel free to contact us in the Google form or submit பண்ணி you can always contact us. Our administrators will be getting back to you and clearing all your queries. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் difficulties fail ஆகுதுனாலும் இந்த ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய doubts and
குவாரிஸ் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலாம். இல்லை எங்கள் கூட டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் பர்சனல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் அட்மிஷன் அண்ட் கரியர் கவுன்சிலிங் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டில் நம்ம லைவாகவே கொடுத்துருக்கோம். மூவிங் ஆன், தென் வாட் இஸ் ஸ்லைசிங் என்பது நம்ம தெரிஞ்சாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு கொடுக்கும்போது இட் இஸ் 0 1 2 3 4 அண்ட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இட் இஸ் -1 -2 -3 -4 அண்ட் -5. ஓகே, ஃபைன் சூப்பர். ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஸ்லைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்லைசிங் வரும். ஏன்னா 40 50 எல்லாமே வந்து என்ன கிடையாது, ரேஞ்சில் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து அவுட் ஆஃப் இது வந்துடும். ஸோ -50 20 வரைக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே எரர் தான் வரணும். ஆனால் என்ன வருதுன்னு பாருங்கள், இப்போ -50 இண்டெக்ஸில் வந்து ஒன்றுமே கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -50 20 வரைக்கும் அப்படின்னு கொடுத்த போது -50 வந்து +20 வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் இஸ் அதுக்கு நடுவில் -50க்கு 20க்கு நடுவில் தான் 0 4 வரைக்கும் இருக்குது. ஸோ 0 4 வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், டைப் ரேஞ்ச் இன் த கமெண்ட் பாக்ஸ். ரேஞ்ச் ஆஃப் ஸ்லைசிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைப் ரேஞ்ச் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஃபாஸ்ட். ஓகே ஃபைன் ஐம் கெட்டிங் சம் ஆன்சர்ஸ். குட். ஓகே, இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. இதோட ஆன்சர்ஸ் வந்து எல்லாருமே இப்போ எனக்கு சேட் பாக்ஸில் சேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் see this, இப்போ நேம் அப்படின்னு சொல்கிற வேரியபிளில் அக்கேட்ஸ் என்பது இருக்குது. 1:-1 அப்படின்னு நான் கொடுத்த போது எனக்கு CAD என்பது மட்டும்தான் வந்திருக்கு. Can anybody tell me what is the reason? 1:-1 அப்படின்னு நம்ம கொடுத்த போது CAD என்பது வந்திருக்குது. இஃப் எனிபடி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த ரீசன், டைப் யுவர் ஆன்சர் இன் த சேட் பாக்ஸ். இதோட ஆன்சர் வந்து எல்லாருமே சேட் பாக்ஸில் போடுங்க. இதோட ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தேவை அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ இன் பர்சன் பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாஜிக். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் ஆக்சுவலி கொஸ்டின் ஃபார் இன்டர்வியூ ஆல்சோ. இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் திஸ் வாஸ் ஆக்சுவலி கொஸ்டின். டிஎஸ்ஏ பேஸ் பண்ணி எல்லாம் எழுதுகிற எல்லா இன்டர்வியூஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைண்ட்லி கமெண்ட் வாட் யூ ஆர் ஃபீலிங். ஃபைன். நெக்ஸ்ட் we are moving on. The next topic is tuples. What is tuple? Tuple is actually a value separated by comma. அவ்வளோதான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் t is equal to intro to python, amegarake, 101 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, intro to python is a string, it's a value. Then amegarake is another string, it's another value, and 101 is a number value, integer value. ஓகேங்களா? ஸோ இது மூணே சேர்த்து நான் எழுதிட்டேன் அப்படின்னா it is actually nothing but a tuple. இதை வந்து once define ஆயிடுச்சுன்னா மாறாது. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு இண்டெக்ஸிங்காக கொடுக்குறேன்னா, this is the 0th index, this is the first index, and this is the second index. So I am having 3 indexes, 0 1 2. ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நான் வந்து t அப்படின்னு கிளிக் பண்ணாலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் பேரான்தசிஸில் வரும். ஓகே, ஸோ பைத்தன் 3 அண்ட் அபோவ் வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் தனியாக வந்து நீங்கள் வந்து இது கொடுக்க தேவையில்லை. இண்டெக்ஸிங் லைக் டியூப்பிள்ஸுக்கு வந்து தனியாக டிஃபைன் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் இப்படி கொமா வேல்யூஸாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து டியூப்பிளாக தான் எடுக்கும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மீனிங், டைப் டியூப்பிள் இன் த கமெண்ட் பாக்ஸ். இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், டைப் டியூப்பிள் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு எம்டி டியூப்பிள் என்பதை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க, ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாலே போதும், யூ வில் பி கெட்டிங் அன் எம்டி டியூப்பிள். இப்போ ஒரு சிங்கிள்டன் டியூப்பிள் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டைப் சிங்கிள்டன் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து சிங்கிள்டன் டியூப்பிள் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணும்போது எப்போவுமே சிம்பிள் ப்ராக்கெட்ஸுக்குள்ளாலே கொடுங்க. ஓகே, தென் வாட் இஸ் நெஸ்டட் டியூப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்பிள் இன்சைட் அ டியூப்பிள் இஸ் கால்ட் ஆஸ் அ நெஸ்டட் டியூப்பிள். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைத்தன், ame, 101 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரசன்னா, 34, கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கம்பைன் போத் திஸ். இது ரெண்டையுமே வந்து நான் கம்பைன் பண்ண போறேன். ஸோ என்ன ஆகும், ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் கோர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கம்பைன்ட் அப்படின்னு வரும்போது, ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்னா என்பது நான் இங்கே கொடுத்த ஒரு வேரியபிள், 34 என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், அதில் கோர்ஸ்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செப்பரேட் டியூப்பிள். ஆனால் அந்த டியூப்பிளுமே என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்குள்ளால தனியாக ஒரு டியூப்பிளாக வந்து டிசைனாக வருது. So this is possible in case of tuple. So if you understood this particular concept meaning, type tuple in the chat box. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா type tuple in the chat box. Fast. Okay, super. I'm getting some ideas. So if you understood this meaning, type nested tuple in the chat box. Okay. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
கோர்ஸ்னு சொல்கிற ஒரு டியூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்கிற டியூப்புக்குள்ளால நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே ஃபைன். those whoever is watching this YouTube live kindly stay tuned till the end of the session because நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரோக்ராமை பற்றி இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பைத்தன் டெவலப்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம செஷனோட எண்டில் சொல்ல போகிறோம். ஸோ kindly stay tuned till the end of the session and if you are having any doubts and clarifications required or you want to get a individual attention meaning, feel free to contact us. Our details are already available in the description box and also available in the chat box. Okay fine, moving ahead. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து மறுபடியும் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்டூடெண்ட்னு சொல்கிற டியூப்பிள் வந்து கண்டிப்பாக மாறாது. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட். ஃபஸ்ட் என்ன டிஃபைண்டாக இருக்குதோ அதே தான் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தன் அமே அண்ட் 101 என்பது தான் ஃபஸ்ட்டு கோர்ஸுக்குள்ளால் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு சொல்கிற டியூப்புக்குள்ளால் இதே தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் கோயிங் டு ஹேப்பன். இப்போ ஒரு டியூப்போட லெங்க் என்ன என்பது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கோட லெங்க் கண்டுபிடிச்ச மாதிரி லென் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லெங்க் ஆஃப் டியூப் கண்டுபிடிச்சிக்கலாம். If you understood what is this len function meaning, type len open bracket close bracket in the chat box. Okay, len open bracket close bracket in the chat box. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா type len open bracket close bracket in the chat box. That is very very important. Okay fine. இப்போ டியூப்பிளில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 2 டியூப்பிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ண 2 டியூப்பில் வந்து கன்கேட்டினேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் கன்கேட்டினேஷன்? கன்கேட்டினேஷன் இஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே கன்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கன்கேட்டினேஷன், டைப் ப்ளஸ் இன் த chat box. உங்களுக்கு கன்கேட்டினேஷன் அப்படி என்ன புரிஞ்சு ப்ளஸ் என்பதை டைப் பண்ணுங்க. Now moving on. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டியூப்பிள்ஸை வந்து நான் கன்கேட்டினேட் பண்ணிவிட்டு அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ கோர்ஸ் 1 + கோர்ஸ் 2 நான் வந்து கன்கேட்டினேட் பண்ணிவிட்டு அதில் 3வது பொசிஷனில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரிஸ் இண்டெக்ஸ் 0 1 2 3 என்பது இண்டெக்ஸில் வந்து ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் என்பது நமக்கு வந்துருக்குது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் டியூப்பில் இருக்கிற பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா அதுவும் நடக்கும். அதாவது ஸ்ட்ரிங்கில் நீங்கள் பண்ணது எல்லாமே அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் தீஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் டியூப்பிள் மீனிங், டைப் ஆப்ரேஷன்ஸ் இன் த chat box. If you understood these operations meaning, type operations in the chat box. Okay fine. இப்போ ஒரு சீக்வென்ஸை நம்ம எப்படி அன்பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், concatenation, repetition operations are applicable on sequences. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு சீக்வென்ஸை அன்பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. We can actually have multiple assignment statements and multiple assignment statements அப்படின்னா லைக் லெஃப்டில் ரைட்லேயே வந்து 2 வேல்யூஸை கொடுக்குறோம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வாட்டியாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங் டியூப்பில் இருக்குது, ரைட்டில் நீங்கள் வந்து அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எம்டி டியூப்புக்குள்ளால 5 வேரியபிள் தான் உங்கள் ஹோல்ட் ஆகும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து 5 வேல்யூஸ் தான் இருக்கணும். அதுதான் LHS அண்ட் RHS மஸ்ட் ஹேவ் ஈக்குவல் லெங்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா 34, பைத்தன் அமே 101 என்பது வந்து ஒரு 3rd இதாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? Can anybody type how many elements are here in this chat? Yes, I'm getting some answers. Fine. Okay. If your answer is 5, I'm sorry, you are wrong. Okay, 5 அப்படின்னா you are wrong. See, listen, இங்கே பிரசன்னா என்பது at the index 0ல இருக்குது, 34 என்பது index 1ல இருக்குது. இந்த டோட்டல் டியூப்பில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3ல இருக்குது. ஸோ டோட்டலாகவே இந்த பெரிய டியூப்பிலோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3. ஸோ யூ கேன் ஹேவ் நேம், ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர்டு கோர்ஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூப்பிளாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்னா அப்படின்னு வந்துடும். ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 34 வந்துடும். ரெகக்னைஸ் கோர்ஸ், ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ் என்ன என்பது பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் டியூப்பிள் ஆஸ் சச். ஓகே, ஸோ இதுக்கு சொல்கிற பேர் தான் அன்பேக்கிங். ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்கிற இந்த டியூப்பிளில் இருந்து என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் as unpacking. Okay, so if you understood what is this technology meaning, type unpacking in the chat box. Okay, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா type unpacking in the chat box. unpacking என்பதை டைப் பண்ணுங்க. Moving on. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 x3 x4 is equal to அமே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா AMEY அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிறது x1ல போயிடுச்சு, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது x2ல போயிடுச்சு, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது x3ல போயிடுச்சு, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது x4ல போயிடுச்சு. மார்க் மை வேர்ட், இட் இஸ் இண்டெக்ஸ், நாட் த பொசிஷன். ஓகேங்களா?
Fine. Okay. So if you understood tuples perfectly, type TUPLE tuple in the chat box. Okay. உங்களுக்கு tuples கரெக்டா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா type tuple in the chat box. Fast. If you have not subscribed YouTube channel of Profenaa Technologies, the official channel வந்து subscribe பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு subscribe பண்ணுங்க. அப்படின்னா நாங்கள் இந்த சேனலில் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாகவே நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் செஷனை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் this is going to be very beneficial for their interview preparations also. Very good. I think everybody is understanding this. I'm having more than 20 members attending this session live. Okay, super. Everybody is understanding this and everybody is there with me. Okay, fine, super. Okay. Now moving on, the next topic is list. ஓகேங்களா, லிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா it is an ordered sequence of values. அதாவது நம்ம வந்து ஒரு கரெக்டான சீக்வன்ஸில் வந்து சில வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸுக்குள்ளால 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், செட்டை டிஃபைன் பண்ணுவோம். சேம் செட்டை தான் நம்ம இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமா செப்பரேட்டடில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நம்ம போடுவோம். ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் போட்டால் லிஸ்ட். ஓகே, டியூப்பிளுக்கு என்ன ப்ராக்கெட் போடுவோம்? வாட் வாஸ் த ப்ராக்கெட் ஃபார் டியூப்பிள்? டைப் யுவர் ஆன்சர் இன் த சாட் பாக்ஸ். டியூப்பிளுக்கு வந்து நம்ம என்ன ப்ராக்கெட் போட்டிருந்தோம்? இட் வாஸ் சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் ஆர் parentheses. ஓகேங்களா, சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம வந்து டியூப்பிள்ஸுக்கு போட்டிருந்தோம். பட் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are using square brackets. Okay, so everybody type a square bracket in the chat box if you understood this. Okay, what is square bracket? I mean லிஸ்ட்டோட பாக்ஸ் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா டைப் ஸ்கொயர் brackets in the chat box. ஓகே, இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கூட இருக்கலாம். லைக் இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ். இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும் என்பது அவசியமே கிடையாது. யூ கேன் ஹேவ் ஆல் ஆஃப் த சேம் டைப் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு போட்டேன்னா எல்லாமே 1 2 3 4 5 அப்படின்னு வந்துச்சு. எல்லா எலமெண்ட்ஸுமே இன்டிஜர்ஸ் தான். பட் டைப் ஆஃப் எல்எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி லிஸ்ட் டைப். ஓகே, ஃபைன். இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை வந்து வேணாலும் நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென் ஆஃப் ஃபிபனாஸ்கி அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் 10. ஒய் 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் உள்ள இருக்குது. ஸோ 1 என்பது ரிப்பீட்டடாக இருக்குது. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி எலமெண்ட்ஸாக தான் லிஸ்ட்டுக்குள்ளால கன்சிடர் பண்ணும். அண்ட் தேர்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3. ஒய் 0th பொசிஷனில் 1 இருக்குது, ஃபஸ்ட் பொசிஷனில் 1 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 2 இருக்குது, and third position the 3 இருக்குது. So it is actually correct only. Very good. So 3:2 அப்படின்னு கொடுத்தா we are having slicing. So I told you indexing அப்புறம் slicing இருக்குது. slicing from 3 till the last என்ன இருக்கும் மொத்தமாகவே வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 0 + 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டுக்குள்ளால ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ this is nothing but concatenation. Okay, fine. And this is actually representation. நம்ம 3 times star list அப்படின்னு கொடுத்தோம்னா the list will be repeated like this. Same elements வந்து ஆனால் ஒரு பெரிய லிஸ்ட்டாக மாறிடும், அதுக்குள்ளார வந்து ரிப்பீட்டடாகவே வரும். ஓகே, ஃபைன். Now there is a small task for you. இப்போ இந்த பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, this last list 1 1 2 1 1 2 1 1 2 இதில் இப்போ நான் வந்து இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எலமெண்ட் இஸ் அட் த 4th index அப்படின்னு தான் என்னோட கொஸ்டின். வாட் எலமெண்ட் இஸ் அட் த 4th index? டைப் யுவர் ஆன்சர் இந்த chat box. வாட் எலமெண்ட் இஸ் அட் த 4th index? உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா chat boxல டைப் பண்ணுங்கள். இப்போ நான் அன்பேக் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா x, y, z is equal to 1, 1, 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ x will be 1, y will be 2 and 1 and z will also be 2. ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டில் வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் தான் l.append x. ஆல் ஆஃப் யூ டைப் append in the chat box. எல்லாருமே append என்பது chat boxல போடுங்க. நீங்கள் சேட்டில் டைப் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரியிலே லைக் என்ன சொல்கிறது மைண்டில் அப்படியே ஃபீட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு லைவ் அட்டென்ட் போனோம் என்பது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மைண்ட்லேயே எப்பவுமே வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த append ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்னு சொல்கிற லிஸ்ட்டை ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா l.append அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற எலமெண்ட் என்னமோ அது வந்து அந்த லிஸ்ட்டோட கடைசியில் போய் ஆட் ஆகும். ஓகே, append பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் கொடுக்குற எலமெண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டோட கடைசியில் போய் add ஆகும். So if you understood what exactly this meaning, type yes in the comment box. appending ஓடது புரிஞ்சிருச்சு அப்படின்னா type yes in the comment box. Very important. Okay, fine. Next is
list dot extend. Extend அப்படினா நீங்க வந்து லிஸ்டோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறீங்க. that is extend. extend அப்படினா நீங்க எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணும், அதாவது ஸ்டார் 3 பண்றீங்கல்ல, இப்போ லிஸ்ட் ஸ்டார் 3 அப்படின்னு கொடுத்தா 3 வாட்டி ஒரே லிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் நீங்கள் வந்து ஸ்டார் கொடுக்காம என்ன பண்ணல, எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்சர்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் ஐத் பொசிஷனில் வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்கிற எலமெண்ட்டை போடணும் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் இன்சர்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் அ பர்டிகுலர் எலமெண்ட் அப்படின்னா எல்.ரிமூவ், அந்த எலமெண்ட் என்னமோ அந்த எலமெண்ட் அப்படியே போடணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் உள்ளே இருந்து எடுத்து வெளியே காமிக்கணும் அப்படின்னா we can use pop. Okay, so understood? Once again, append, extend, insert, remove and pop. Okay, now listen to me carefully. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 this is my list. Okay, my list is 1 2 3 4 5. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 மட்டும் eliminate பண்ணி remove பண்ணி வெளியே எடுத்து காமிக்கணும். Out of this 5 functions, which function should I use? இப்போ இந்த 5 ஃபங்க்ஷன்ல நான் எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்? Which is the correct answer you think? Type your answers in the chat box. Fast. Append யூஸ் பண்ணணுமா, extend யூஸ் பண்ணணுமா, insert remove pop. அதாவது 2னு சொல்ற நம்பரை மட்டும் நான் வெளியே எடுத்து 2 என்பதை வெளியே காமிக்கணும். So what should I use? So நான் கண்டிப்பா append, extend, insert கிடையாது. Is it either remove or pop? How many of you are saying remove? How many of you are saying pop? Yes, I'm getting some answers. Okay, I'm having like majority saying remove. Okay, remove. My dear friends, நீங்க remove பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லிஸ்ட்ல இருந்து remove ஆயிடும், தவிர remove ஆன எலிமெண்ட் உங்களுக்கு தனியா காமிக்க முடியாது. சோ ஒரு எலிமெண்ட் நீங்க பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்து remove பண்ணிக்கிட்டு அந்த எலிமெண்ட் நீங்க அப்படியே ஷோ பண்ணனும் அப்படின்னா you have to use this function called as pop. Okay, so if you understood this meaning, type pop in the chat box. Fast. If you understood this meaning, type pop in the chat box. Okay, so l.pop, l.index, l.count, l.sort அப்படினு வந்து பாத்தீங்க count of x அப்படினு பாத்தீங்கன்னா எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு என்பது காமிச்சிடும். sort அப்படினு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து ஆர்டரா மாத்திரும், அசெண்டிங் ஆர்டரா மாத்திரும். ரிவர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல வர வச்சிட்டு லாஸ்ட்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ற மாதிரி, லைக் என்ன சொல்றது, லிஸ்டே வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி. Okay, so if you understood these operations on list meaning, type list in the chat box. Yes, I am waiting for your answers. If you understood what is this list meaning, type list in the chat box. Okay, fine, I am getting many responses. Super. Good. Moving on, now we are going to see what are like mutable and immutable data types. Okay, இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு எப்போ வேணாலும் அந்த ப்ரோக்ராமோட ரியல் டைமில் வந்து நம்மளால் அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே டேட்டா வந்து நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னா அதை வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடிய டேட்டாவை என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் மியூட்டபிள். டைப் மியூட்டபிள் இன் த சாட் பாக்ஸ். ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத டேட்டாஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் immutable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So you can type immutable in the chat box also. Okay, fine. So இப்போ டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, கரெக்டுங்களா? பட் இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து நம்மளால் ஒன்ஸ் கிரியேட் பண்ண பிறகும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டியூப்பிளையும் ஸ்ட்ரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லிஸ்ட்டை ஒன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சினாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் வந்து அதோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டியூப்பிளாலேயும் ஸ்ட்ரிங்காலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் நாட் change it at all. If you understood this meaning, type letter S in the chat box. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா letter S வந்து chat boxல டைப் பண்ணுங்க. Very good, super. So which out of this is mutable? List mutable இல்ல tuple mutable? How many of you are saying list is mutable? If you are saying list is mutable, type list in the chat box. List தான் mutable அப்படின்னா type list in the chat box. Yes, very good. List is mutable, tuple is immutable. Very good, super. Moving ahead, so contents in the list can be modified, whereas contents in the tuple and string cannot be modified. For example, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த சீக்வென்சிங்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு பர்టిక్యులர் இண்டெக்ஸை மட்டும் வேணாலும் எடுக்க முடியும். அதே மாதிரி டோட்டல் சீக்வென்ஸோட லெங்த்தை நான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்து நான் கன்கேட்டனேட் பண்ண முடியும், ரிப்பீட் பண்ண முடியும். லைக் என்ன சொல்றது, ஒரு பர்టిక్యులர் சைஸ் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். தென் பூலியன் எக்ஸ்பிரஷன், ஒரு வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நான் லூப்பிங் பண்ண முடியும். இப்போ இதோட ஒரு அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி வச்ச பிறகு அதை சேவ் பண்ணும்போது அதை லிஸ்ட்டாக சேவ் பண்ணுமா இல்லை டியூப்லாக சேவ் பண்ணுமா? இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து லிஸ்ட்டாக சேவ் ஆகுமா இல்லை டியூப்லாக சேவ் ஆகுமா?
Comment your answer fast. If you are saying list as the answer, type list in the chat box, or if you are saying tuple as the answer, type tuple in the chat box. Yes, some of you are saying it is list, some of you are saying it is tuple. Okay, fine, very good. Okay, good. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வைக்கிறீங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண பிறகு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு தப்பான பாஸ்வேர்டு அடிக்கிறீங்க. அந்த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை மேட்ச் பண்ணும்போது சேமாக இருக்குமா? சேமாக இருக்காது. ஸோ என்ன ஆகாது, உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆதரைசேஷன் இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ணவே முடியாது, பாஸ்வேர்டை சேஞ்சே பண்ண முடியாது. 10 years 20 years ஆனாலும் நீங்கள் ஆதரைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி சேவ்ட் ஆஸ் அ டியூப்பிள். ஓகே, ஆல் பாஸ்வேர்ட்ஸ் வில் பி சேவ்ட் ஆஸ் அ டியூப்பிள். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நான் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நான் எடிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் ஃபுல்லாகவே டிலீட் பண்ணி புது டியூப்பில் தான் கிரியேட் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், we can actually identify whether the tuple is correct or not. I mean அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா, மேட்சிங்காக இருக்கா என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். So if you understood this meaning, type understood in the chat box. Okay, fine. If you understood this completely meaning, type understood in the chat box. Okay, fine. Okay, so like exercises related to sequences like string, list, tuple எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் டாக்குமெண்ட் ஃபைலாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஜாயினிங் மீனிங் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு சப்மிட் ஆல் த அசைன்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஃபைன். வாட் இஸ் like sets and dictionaries? Next important topic is set and dictionary. So let us see what is set and dictionary. So set அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ordered collection of element without any duplicate. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணோம் 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். 1 1 2 2 3 3 அப்படின்னு வேணா கொடுக்கலாம். ஸோ 1 1 2 2 3 3 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது, 1 வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் அ செட். செட் என்பது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 வந்து 10 டைம்ஸில் இருந்தாலும் 1 டைம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது செட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா we can actually test the membership, we can eliminate duplicate entries, and நமக்கு வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் செட் மீனிங் யூ கேன் டெக்ஸ்ட் மீ ப்ரைவேட்லி இன் திஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ. அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேட்டில் போட்டிருக்கேன். யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாஸ்கெட் இஸ் செட் என்பது ஒரு லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ பாஸ்கெட் இஸ் ஈக்குவல் டு செட் லிஸ்ட் ஆப்பிள், ஆரஞ்ச், ஆப்பிள், பியர், ஆரஞ்ச், பனானா அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து டெஃபினெட்லி ரெப்படிஷன் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு தான், இது செட்டு கிடையாது. நான் இதை வந்து செட்டாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் பாஸ்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா செட் என்பது வந்து பாஸ்கெட்னு சொல்கிற லிஸ்ட்டை வந்து ஒரு செட்டாக மாற்ற போகிறேன். ஸோ செட்டுன்னு மாற்றின உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா see this, அது ஒரு கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளால வந்துடுச்சு. மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸுக்குள்ளால நம்ம போடுறதுக்கு தான் செட் அப்படின்னு போடுவோம். ஸோ if you understood what is set meaning, type set in the chat box right now. If you understood what is set meaning, type set in the chat box right now. Okay, so இப்போ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்து செட்டாக மாற்றிடுச்சு. ஸோ இப்படி ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப்பாக மாற்றுறதுக்கு சொல்கிற பேர் என்னது? டஸ் எனிபடி ரிமெம்பர் வாட் இட் இஸ்? ஒன் டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவாக மாற்றுறதுக்கு நம்ம சொல்கிற பேர் வெரி குட், டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் இந்த சேட் பாக்ஸ். டைப் காஸ்டிங் என்பது வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் என்பது ஃப்ரூட்ஸில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டால் இட் இஸ் ட்ரூ, இருக்குது. பட் மேங்கோ என்பது இதில் வந்து கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் தேர். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ செட்டில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஹேவிங் ஏ ஆஸ் அ செட் அண்ட் பி ஆஸ் அ செட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா a minus b அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஏயில் இருக்குது ஆனால் பியில் ஏயிலையும் பியிலையும் ஒரே மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏயில் இருந்து பியில் இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கேன்சல் பண்ணிடும். இப்போ ஏ வந்து ஏயில் இருக்குது ஆனால் பியில் கிடையாது. ஸோ அது அப்படியே வந்துடும். எஸ் வந்து 2ல் இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ் வரல. சி வந்து ஏயில் மட்டும் தான் இருக்குது, பியில் கிடையாது. ஸோ அதனால் சி வந்துடுச்சு. டி என்பது வந்து வந்துடுச்சு பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் இன் பி. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏயும் பியும் கிளப் ஆகிட்டு ஒரு புது செட்டாக நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஆர் ஏ ஆர் பி. ஓகேங்களா? இப்படி ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ ஆர் பி. டைப் ஏ ஆர் பி இந்த சேட் பாக்ஸ் ஆர் யூனியன் இந்த சேட் பாக்ஸ். உங்களுக்கு யூனியன் என்பது புரிஞ்சிச்சுன்னா அந்த சிம்பிள் டைப் பண்ணுங்கள், இல்லை யூனியன் என்பதை வந்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்கிற ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். டைப் இன்டர்செக்ஷன் இந்த சேட் பாக்ஸ். ஃபாஸ்ட் டைப் இன்டர்செக்ஷன் இந்த சேட் பாக்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏலையும் பியிலையும் காமனாக இருக்கிறது யாரோ அவரை மட்டும் எடுத்து காமிக்கும். அவரை மட்டும் ஒரு செட்டாக எடுத்து காமிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ அண்ட் பியில் காமனாக இருக்கிறது எஸ் தான். ஸோ வி ஆர்
having S as the output. Okay, so if you understood what is intersection meaning, type intersection in the chat box. Moving ahead, what is symmetric difference அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செட் ஆஃப் ஒரு இதாக நான் மாற்றுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A symmetric difference அதுக்கு வந்து ஒரு அப் ஆரோ வந்து கொடுக்குறேன், அப் ஆரோ B அப்படின்னு நம்ம கொடுத்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டுக்குமே இருக்கிற சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படி என்பது வந்து காமிக்கும். அதாவது யூனிக்காக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் ஒரு செட்டாக எடுத்து காமிச்சிடும். சிம்மெட்ரிக் எலமெண்ட்ஸ்னா A மைனஸ் B யூனியன் B மைனஸ் A அப்படின்னு தான் மீனிங். அதாவது ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத யாரோ அவங்கள மட்டும் ஒரு செட்டாக மாற்றி ஒரு லிஸ்ட்டாக மாற்றி நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் டிக்ஷனரிஸ். வாட் இஸ் டிக்ஷனரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ an ordered set, பட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒரு வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் dictionaries. So dictionaries ல வந்து பாத்தீங்கன்னா keys are immutable. What is immutable? Immutable change பண்ண முடியுமா முடியாதா? If you feel like immutable is not changing meaning, type NC not change என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. fast நீங்க வந்து கீஸை வந்து என்ன பண்ண முடியாது, it is immutable meaning it cannot be changed. Okay, NC ன்னு டைப் பண்ணுங்க, it cannot be changed or it is immutable. Whereas values வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அப்பன் பண்ணிக்க முடியும், இல்லை நம்ம வந்து அப்புறமா கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கீ வேல்யூ பேர்ஸை வந்து நம்ம எந்த ப்ராக்கெட்டில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we keep it inside a curly braces. ஸோ எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்ஷனரிஸ் வந்து மியூட் பண்ண முடியும், ரொம்ப முக்கியம். கீ என்பது வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ண முடியாது. ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோன்னா டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் வேல்யூ என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால டிக்ஷனரிஸ் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் தான். ஒரு புது கீ வேல்யூ பேரை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஒரு பேரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு கீயை வந்து டிலீட் பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சா டிலீட் ஆகிடும். ஆனால் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கீ டிலீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கூட இருக்கிற வேல்யூவும் சேர்த்து டிலீட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ரோச். ஓகேங்களா. ஸோ டிக்ஷனரியில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது என்பது வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். அந்த சேம் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சென்ட் ஆகும். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. ஸோ மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இன் டிக்ஷனரி வந்து பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன என்பது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் N of T பண்ணிக்கலாம். என்னென்ன கீஸ் இருக்குது என்பதுக்கு வந்து கீஸ் கொடுக்கலாம். வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்தோன்னா வேல்யூஸ் மட்டும் ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ முக்கியமான விஷயம் இங்கே ரெண்டே வந்து உங்களுக்கு அவுட்புட் லிஸ்ட்டாக தான் வரும். ஸோ டைப் லிஸ்ட் இந்த சேட் பாக்ஸ். உங்களுக்கு அவுட்புட் இங்கே ரெண்டுலேயும் வந்து லிஸ்ட்டாக தான் வரும். ஸோ டைப் லிஸ்ட் இந்த சேட் பாக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு புது கீயம் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் கீழே வந்து ஒரு புது வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணணும்னா அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லூப்பிங் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸை வேணும்னு திருப்பி எடுக்கலாம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி சீயிங் an example. இப்போ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்தியா, நியூ டெல்லி, USA, வாஷிங்டன், DC, ஃப்ரான்ஸ், பாரிஸ், ஸ்ரீலங்கா, கொலம்போ இப்படி 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வருது, நியூ டெல்லின்னு வருது. ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் a key and நியூ டெல்லி இஸ் த வேல்யூ. புரியுதுங்களா. இந்தியா இஸ் த key and நியூ டெல்லி இஸ் த வேல்யூ. ஓகே. ஸோ கீ வேல்யூ பேர் என்பது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதே வந்து கேபிட்டல் ஆஃப் UK அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அப்படி ஒரு வேல்யூ அங்கே கிடையாது. இட்ஸ் a key errorனு வருது. ஓகேங்களா. பிகாஸ் யூகேன்னு சொல்கிற ஒரு கீயை வந்து நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை, அதனால நமக்கு வந்து கீ எரர் வந்துருச்சு. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கீ எரர், டைப் கீ எரர் இந்த சேட் பாக்ஸ். உங்களுக்கு கீ எரர் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா டைப் கீ எரர் அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஆல்ரெடி அந்த வேல்யூ நான் கொடுக்கல, அதனால நான் ஐ ஆம் கோயிங் டு கெட் அ நியூ வேல்யூ, தட் இஸ் capital dot get UK unknown கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் லிசன். இப்போ இதில் வந்து UK கீயாக இருக்குதா இல்லை அன்னோன் கீயாக இருக்குதா? டெல் மீ. UK தான் கீயாக இருக்குதா இல்லை அன்னோன் வந்து கீயாக இருக்குதா? எது வந்து கர்லி ஐ மீன் எது வந்து கீயாக இருக்குது? UK என்பது தான் வந்து என்ன வருது? Yes, UK is actually the key over here and unknown will be the value. Okay. So அப்போ capital of UK அப்படின்னு கொடுத்தேன்னா வந்து என்னவா இருக்கும், லண்டன் அப்படி என்பது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டோட வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும், யூகேல வந்து அன்னோன் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கேபிட்டல் ஆஃப் யூகேல வந்து நான் லண்டன் என்பதை வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். அசைன் பண்ணுறது எப்படின்னு பாருங்க, கேபிட்டல் ஆஃப் யூகே அப்படின்றது ஒரு லிஸ்ட்டாக வைக்கணும், ஈக்குவல் டு லண்டன் கொடுக்கணும். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ். இங்கே வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் பிராக்கெட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் இண்டெக்ஸிங். ஓகேங்களா. லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெக்டாங்கிள் பிராக்கெட்ஸ் கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து இந்த ரெக்டாங்கிள் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ப்ளீஸ் லிசன், இந்த ரெக்டாங்கிள் பிராக்கெட்ஸ் நம்ம கொடுத்ததுக்கான ரீசன் என்ன, இட் இஸ் இண்டெக்ஸிங். ஓகேங்களா. இது டிக்ஷனரியோட இது கிடையாது. டிக்ஷனரியில் இருக்கிற இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இந்தியா நியூ டெல்லி என்பது ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸில் இருக்குது. USA வாஷிங்டன் என்பது அடுத்த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஃப்ரான்ஸ் பாரிஸ் என்பது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸ்ரீலங்கா கொலம்போ என்பது 3rd இண்டெக்ஸில் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ அந்த இண்டெக்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் பிராக்கெட்ஸ்
யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் மீனிங் டைப் அண்டர்ஸ்டுட் இன் த கமெண்ட் பாக்ஸ் விக்னேஷ். ஓகே ஃபைன். ஸோ கேபிட்டல் ஆஃப் யூகே என்பது வந்து நம்ம லண்டன் என்பது வந்து என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆஃப் யூகே அப்படின்னு கொடுத்தேன்னா now this should work. Okay, so if everybody understood what I have told you right now, meaning type understood in the chat box. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா understood in the chat box. Okay fine. Moving on, operations on a dictionary. ஒரு டிக்ஷனரிக்குள்ளால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு என்பதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். ஸோ கீஸ் என்ன, வேல்யூஸ் என்ன என்பது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபிட்டல் டாட் கீஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், வி வில் பி கெட்டிங் என்னென்ன கீஸ் இருந்துச்சோ அந்த கீஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக வந்து வந்துடும். இதே வந்து வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஒவ்வொரு கீக்குமே அசைண்டாக இருந்த வேல்யூஸ் மட்டுமே ஒரு லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீஸ் என்பது ஒரு தனி லிஸ்ட்டு, வேல்யூஸ் என்பது ஒரு தனி லிஸ்ட்டு. இந்த ரெண்டையுமே உங்களுக்கு ஒரு தனித்தனி லிஸ்ட்டாக வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் லெங்த் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னு சொல்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ளால எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது என்பது வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா, கேபிட்டல்னு சொல்கிற டிக்ஷனரிக்குள்ளால எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது என்பது தான் லென் ஆஃப் கேபிட்டல் என்பது. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் தட் மீனிங் டைப் லென் ஆஃப் கேபிட்டல் இன் த சாட் பாக்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் வாட் இஸ் யூஎஸ்ஏ இன் கேபிட்டல். ஓகே, கேபிட்டல்னு சொல்கிற டிக்ஷனரிக்குள்ளால யூஎஸ்ஏன்னு சொல்கிற ஒரு கீயோ வேல்யூ இருக்கோ என்பது நம்ம செக் பண்ணுறோம். இட் இஸ் தேர் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அப்போ வந்திருக்கு. ஸோ அது வந்து ட்ரூவாக வந்துருக்கு. ரஷ்யா என்பது வந்து இல்லை, அதனால ஃபால்ஸ் வந்துருக்குது. இப்போ நான் யூஎஸ்ஏ என்பது டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸ்ஏ கூட அசோசியேட்டடாக இருந்த வேல்யூவும் சேர்த்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ யூஎஸ்ஏ வாஷிங்டன் டிசி என்பது சேர்ந்து இருந்துச்சு, அது ரெண்டுமே சேர்ந்து போயிடும். நீங்கள் ஒரு கீயை டிலீட் பண்ணால் வேல்யூவும் சேர்ந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் மீனிங் டைப் எஸ் இன் த சாட் பாக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைப் எஸ் இன் த சாட் பாக்ஸ். ஓகே, ஐ எம் கெட்டிங் சம் பியூட்டிஃபுல் ரெஸ்பான்சஸ். ஃபைன் சூப்பர். நவ் வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்பது நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா நம்ம குழம்பு என்பது மாற்றிட்டு இதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் ஈக்குவல் டு புதுசாக என்ன ஆட் பண்ணணும் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ ஸ்ரீலங்காவோட இப்போ இருக்கிற கேபிட்டல் என்ன என்பது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கொலம்போ, இட் இஸ் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை என்பது வந்துச்சு. எனக்கு இது விக்கிபீடியாவில் கிடைச்ச ஆன்சர். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மீனிங் கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு நோட்டாக எடுத்துக்கோங்க. யூ கேன் நாட் திஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டைப் நாட்டட் இன் த சாட் பாக்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைப் நாட்டட் NOTED என்பது வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரீஸ்னு சொல்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஃபார் கே இன் கேபிட்டல் கண்ட்ரீஸ் டாட் அப் அண்ட் கே அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ வேல்யூஸ் இருந்துச்சோ அது அத்தனையுமே வந்து என்ன ஆகுது, it is actually going to be என்னென்ன கீஸ் இருக்கோ அதெல்லாமே ஒரு புது லிஸ்ட்டாக கிரியேட் ஆகி அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பன் போட்டோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிக்ஷனரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we should be getting a key and a value pair. ஓகே, ஸோ டிக்ஷனரி ஆஃப் இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா it becomes a key and a value அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டியூபிள் ஆஃப் மும்பை, பாம்பே, டெல்லி, டெல், சென்னை, மா, கொல்கட்டா, CCU இப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஈஸ் டு பாம்பே அப்படின்னு வந்துடும், டெல்லி ஈஸ் டு டெல்லி DEL அப்படின்னு வந்துடும், சென்னை ஈஸ் டு மா அப்படின்னு வரும், கோட்டா ஈஸ் டு CCU அப்படி என்பது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த அவுட்புட்ஸ். ஓகே ஃபைன். So if you understood till now meaning type understood in the chat box. Very 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 important. So we have actually cleared string, list, tuple and dictionary. ஓகே, உங்களுக்கு லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, டியூப்பிள் அண்ட் டிக்ஷனரி தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைப் அண்டர்ஸ்டுட் இன் த சாட் பாக்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வி ஆர் மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக் இன் பைத்தன் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு ஹேண்டில் ஃபைல்ஸ். ஓகேங்களா, ஃபைல் இன்புட் அவுட்புட்ஸை வந்து எப்படி என்பது பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் வாட் இஸ் Python files meaning type file FILE in the chat box. ஓகேங்களா, ஃபைல் என்பது chat boxல போடுங்க. We are moving on. Yes, I am getting super responses from majority. Wow, good. Okay, fine. Okay, moving on. What is files? Okay, so file input output அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் என்னது, நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான் ஃபைல் என்பது. ஓகே, ஸோ இட்ஸ் பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு டேட்டா வந்து லைஃப் டைமாக நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபைலாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் வந்து என்னென்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பைத்தன் வந்து ஃபைலை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஓகேங்களா, ஒன்
ஆஃப்டர் அதர் லைன்ஸ் அப்படி தான் நம்ம வந்து பைத்தனில் வந்து சீக்ஸ் பண்ணுவோம். இப்போ பைத்தனில் ஃபைல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி என்பதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பைத்தனில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு டைப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளால ஃபைல் நேம் மோட், எந்த மோடில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண என்பது. அதாவது நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கும் எடுக்கலாம், ரைட் பண்ணுறதுக்கும் எடுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ரீடிங் மோடில் எடுக்கிறீங்களா, ரைட்டிங் மோடில் எடுக்கிறீங்க என்பது ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபைல் நேம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் இல்லைனா அது பார்த்து வந்து நீங்கள் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும். இப்போ நீங்கள் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர் என்பது டைப் பண்ணணும், டபிள்யூ ரைட் மோட்லன்னா டபிள்யூ, அப்பன் பண்ணோன்னா ஏ என்பது வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? பட் டிஃபால்ட்டாகவே வந்து ஆர் என்பதாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே ஒன்றுமே கொடுக்கலன்னா நீங்கள் அந்த ஃபைலில் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேர்டில் எல்லாம் டைப் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுனா, லைக் மெயில்லையோ இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது த ஃபைல் இஸ் என்கிரிப்டட், ஸோ நோ எடிட்டிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு எழுதி காமிக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆக்சுவலி எனேபிள் எடிட்டிங் அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ அப்போ நார்மலாக அந்த ஃபைல் வந்து எப்படி ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட் மோடில் ஓப்பனாக இருக்கும், இல்லைனா அது வந்து நீங்கள் வந்து ரைட் மோடில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ ரைட் மோடில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் எடிட்டிங் கொடுக்கணும். அப்போ ஃபைலை வந்து ஃபார்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட், ரீட் அண்ட் ரைட் மோட் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ understood this meaning type read in the chat box. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா type read READ என்பது chat boxல போடுங்க. ஓகே ஃபைன். ஸோ ஓப்பன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை ஒரு ஆப்ஜெக்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். க்ளோஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து ஃபினிஷ் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைலுக்குள்ளால ஒரு விஷயங்களை எழுதணும், இல்லை அது எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அப்பன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நீங்கள் பைத்தனில் இருந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். பட் இங்கே வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், ரீட் பண்ணுறதுக்காக ஒரு சீக்வன்ஸாக தான் ரீட் ஆகும். ஸோ டோட்டலாக என்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே ரைட் ஆகிடும். ஆனால் ரைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை ஃபுல்லாகவே அழிச்சிட்டு அதுக்குள்ளால தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலுக்குள்ளால ஒரு 1000 லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைட் மோடில் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகிடும், அந்த ஃபைல் ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும், ஒரு ஃப்ரெஷ் ஃபைல் ஆகிடும், நியூ ஃபைல் ஆகிடும். அதுக்குள்ளார தான் நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் append, APPEND, append தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மீனிங் டைப் append in the chat box. append என்பது வந்து chat boxல டைப் பண்ணுங்கள். ஃபைன், சூப்பர். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளேயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டென்னிஸ் பிளேயர்ஸ் W அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டென்னிஸ் பிளேயர்ஸ்னு சொல்கிற ஒரு ஃபைலை வந்து ரைட்டிங் மோடில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளேயர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளேயர்ஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் என்னமோ அது டாட் க்ளோஸ் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் சம் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி கொடுக்க போகிறேன்னா பிளேயர்ஸ் டாட் ரைட் ஃபர்ஸ்ட் வேல்யூ, பிளேயர்ஸ் டாட் ரைட் செகண்ட் வேல்யூ, பிளேயர்ஸ் டாட் ரைட் தேர்ட் வேல்யூ, இதெல்லாம் வேறு லைன்ஸில் வரணும். அதனால நான் ஸ்லாஷ் என்பது கொடுத்துட்டு வரேன். நான் முடிச்ச பிறகு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து கண்ட்ரீஸ்னு சொல்கிற இன்னொன்று வச்சுருக்கேன், அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்ன ரைட் பண்ணுமோ ரைட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃபைல் டென்னிஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது ரைட்டிங் மோடில் இருக்குது. 0th பொசிஷனில் இருந்து 031A48B8 அப்படின்னு சொல்கிற ஒரு மெமரி அட்ரஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஃபைலாகவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து n = ஓப்பன் இப்போ இந்த ரெண்டு ஃபைலுமே கிரியேட் ஆகிடுச்சு என்பதான் மீனிங். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து ஓப்பன் இன் ரீட் மோட் அப்படின்னு பண்ணேன்னா ரெண்டு ஃபைலுமே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனாக ரீட் ஆகணும் அப்படின்னா ஐ ஹவ் டு டைப் n.read அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகிடும், ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆகிட்டே வரும். பாருங்கள் டோட்டல் லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே லைனாக வந்து ரீட் ஆகுது. ஸோ இதுதான் ரீடிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நெக்ஸ்ட்டில் அப்போ இதே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து ரீட் மோடே வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே பிரிண்ட்டாக வரும். நம்ம சாஃப்ட்வேர் லைசன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைலாக தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது டாக் ஸ்ட்ரிங்காக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஃபைல் ஓப்பனில் வந்து வந்துடும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மீனிங் டைப் understood in the chat box. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டைப் understood in the chat box. ஓகேங்களா? ஸோ அந்த எம்டி லைன் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த /n என்பது நம்ம லாஸ்ட் கொடுத்தனால தான் வந்து என்ன வந்திருக்கோம், எம்டி லைன் வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கேயே வந்து என்ன இருந்திருக்கும், முடிஞ்சிருக்கு. இங்கே /n கொடுக்கல அப்படின்னு இந்த எம்டி லைன் வந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். சேம் ஃபார் அதர் ஃபைல்ஸ் ஆல்சோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் லூப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அப்பன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்பன் பண்ணி எடுக்கும்போது நான் பாருங்கள் அதெல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். அதாவது நீங்கள்
நீங்கள் ஃபைலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸே வந்து லிஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் திங் விச் வி ஹேவ் சீன் இன் த டிக்ஷனரி ஆல்சோ. ஓகே ஃபைன். ஸோ சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு எம்டி வேரியபிள் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அந்த ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிற ஃபைலில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது அத்தனையுமே நம்ம அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்பன் பண்ணி முடித்த பிறகு அது மொத்தமாகவே ஒரு தனி லிஸ்ட்டாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஆப்ரேஷன். நீங்கள் இன்டர்வியூஸில் போகும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அப்பெண்டிங் லிஸ்ட் ஃபைல் என்பது வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டட் வேல்யூ என்பது வெளியே வந்துடும். ஓகே ஃபைன். So the next thing is very very important, how to program in Python using modules and packages. We are moving on to the next topic called as modules. I want everybody to type modules in the chat box. Come on quick, type modules in the chat box. Fast. Modules in the chat box la podunga. Yes, very good. Okay, சூப்பர். ஐம் கெட்டிங் மெனி ரெஸ்பான்சஸ். ஓகே, வாட் இஸ் அ மாடியூல்? சி, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதுகிறோம்? ஒரு ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் போடுறோம். அதாவது ஒரு கோடை வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம யூஸ் பண்ண முடியணும், அதுக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயமா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாடியூல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் தான் நம்ம பேக்கேஜ்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜ் கால்ட் அஸ் அ லைப்ரரி. ஸோ லைப்ரரி என்பது ஒரு வெரி பிக் பைத்தன் ஃபைலாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம்? அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு குட்டி ஃபைல்ஸை மட்டும் ஃபங்க்ஷனாக வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். இதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வி கால் இட் அஸ் எ மாடியூல். ஸோ இதை எதுக்கு போய் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் ரீயூஸ் இட் ஃபார் சம் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஃபங்க்ஷன்ஸை வந்து காப்பி பண்ணுறதுக்காக எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இம்போர்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு மெயின் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எங்கே வந்து அந்த பைத்தன் ஃபைலை லைக் மாடியூல் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே இருந்து இங்கே வந்து என்ன பண்ணணும், யூ ஹவ் டு இம்போர்ட். நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே மட்டும்தான் மாடியூல் வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? ஸோ பைத்தன் டெஃபினேஷன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கிற ஒரு ஃபைல் அதை நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி அதோட ஃபைல் நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா .py. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற எல்லா பைத்தன் ப்ரோக்ராம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ மாடியூல். அது ஒரு மாடியூலில் தான் சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக இருக்கணும். ஐ மீன் லைக் அதில் வந்து ஒரு மாடியூலோட நேம் வந்து எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா _name_ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் குளோபல் வேரியபிள். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிபனாக்சி ரெக்கார்ட் அப்படின்னு ஃபிபனாக்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹேவ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் வாட் எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் வாட் இஸ் ரிகர்ஷன். இஃப் யூ ரிமெம்பர் வாட் இஸ் ரிகர்ஷன், டைப் ரிகர்ஷன் இன் த சாட் பாக்ஸ். உங்களுக்கு ரிகர்ஷன் என்பது என்ன ஞாபகம் இருக்குன்னா டைப் ரிகர்ஷன் இன் த சாட் பாக்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிகர்ஷன்ஸ் மீனிங், இந்த லிங்கை யூஸ் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்க. இஃப் யூ நீட் எனி பர்சனல் அட்டென்ஷன்ஸ் மீனிங், அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வில் பி காண்டாக்டிங் யூ பேக் within 24 hours, or you can directly reach out at our chat WhatsApp number which is also available in the chat box and also in the description box. Okay fine, super. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிகர்சிவான ஒரு ப்ரோக்ராமை வந்து ஃபிபனாக்சி ரிகர்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா fib.py என்பது வந்து நான் சேவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து இதே ஃபைலுக்குள்ளால சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ண உடனே இந்த ஃபிப் என்பது இம்போர்ட் பண்ண உடனே நான் வந்து என்ன ஆகிடும், எனக்கு வந்து அது இம்போர்ட் ஆகி அதில் இருக்கிற அப் டு வேல்யூஸ் வந்து எனக்கு வரணும். அப்படின்னா லைக் fib.up2 அப்படின்னு கொடுத்தோன்னா அப் டூவில் என்ன நடக்கணும் என்பது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது கொடுத்த உடனே என்ன ஆகிடும், அது வேல்யூஸ் மட்டுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனுக்குள்ளால் உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எந்த ஃபங்க்ஷன்ஸை வேணாலும் நீங்கள் இப்படி கால் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபிப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபிப். ஓகே ஃபைன். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஃபிபனாக்சி அப்படின்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளால் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, RECயும் இருக்குது, ITERம் இருக்குது, up2 இருக்குது. ஸோ இதில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஆக்சுவலி யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் ஃபிப்பில் இருந்து ஃபிப் up to மட்டும் எடுங்க அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபிப் up to 6 கொடுத்தேன்னா 6 வரைக்கும் இருக்கிறது மட்டும் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஐட்ரு கொடுத்தா ஐட்ரு என்பது கால் பண்ணல. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு என்ன மாடியூல் வேணுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ எல்லாமே உங்களுக்கு அதாவது ஒரு பர்டிகுலர் லைப்ரரியில் இருக்கிற அத்தனையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் சும்மா இம்போர்ட் ஃபிப்னு கொடுத்தாலே போதும். இல்லை அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ஃபிப் இம்போர்ட் ஸ்டார். ஓகேங்களா? ஃபிப்பில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிடுங்க அப்படி நீங்கள் கொடுத்தாலே என்ன ஆகிடும், எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ பிகினிங் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா?
ஓகே ஃபைன். இப்போ மெயின் மாடியூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாடியூலை வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணோன்னா தட் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் அ மெயின். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக ரன் பண்ணுற ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மாடியூலுக்குள்ளே இருக்குது. ஸோ அதோட நேம் என்னவாக இருக்குது, மெயினாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னா ஏதோ ஒரு கோடை வந்து கொடுக்க போகிறோம். அப்போ அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னா அது மெயின் ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே வேல்யூ 10 வாட்டி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அகைன் அண்ட் அகைன் அதே வேல்யூ வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் இட். இப்போ வந்து ஒரு மாடியூலை வந்து ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கு அப்படின்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்த கோட் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா, இப்போ ஒரு பேக்கேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பைத்தன் மாடியூல்ஸ் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பேக்கேஜாக மாறிடும். ஸோ ஆல் ஆஃப் யூ டைப் பேக்கேஜ் இன் த சாட் பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பேக்கேஜ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் மாதிரியே தான், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மாடியூல் என்பது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். பேக்கேஜ் என்பது பார்த்தீங்கன்னா நிறைய மாடியூல் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வச்சிருக்கோம். ஸோ அது ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு டாட் மாடியூல் நேமில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சேவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா you can actually save it as _init_.py. everybody type this file name in the chat box _init_.py அப்படி என்பதை நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு பைத்தன் பேக்கேஜ் வந்து இப்படி தான் நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே ஃபைன். அப்போ இந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா _init.py அப்படின்னு தான் சேவ் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தனோட டைரக்டரி நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபைல் நேம் வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அந்த டைரக்டரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேர் வேணாலும் கொடுக்கலாம். init.py தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். நீங்கள் init.py அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் a Python package. Anwar Hussain is actually following me. package a lot of packages வந்திருக்குது. சூப்பர் Anwar. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு காமன் நேமில் இருக்கிற ஒரு டிக்ஷனரியோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து மாடியூல் ஃபுல்லாக நம்ம மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து init.py கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனோட பேர் மேக்ஸு, மாடியூலோட பேர் மேக்ஸு, பேக்கேஜோட பேர் மேக்ஸு. ஸோ எது பேக்கேஜ் எது மாடியூல் எது ஃபங்க்ஷன் எதை கண்டுபிடிக்கணும். மாடியூல் அண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா மாடியூலுக்குள்ளால தான் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறீங்க, அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பேக்கேஜோட பேரும் மேக்ஸு மாடியூலோட பேரும் மேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது மாடியூல் எது பேக்கேஜ் எது என்பது கண்டிப்பாக நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா max_init.py அப்படின்னு கொடுத்தது பேக்கேஜாக இருக்கும். max.py என்பது ஒரு மாடியூலாக இருக்கும். ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ init.py அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் எம்டி ஃபைல் ஆல்சோ, இட் கேன் அப்சல்யூட்லி எக்ஸிக்யூட் நத்திங். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு மாடியூலை வந்து ஒரு பேக்கேஜ் இருந்து எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இப்போ sound.effects.echo அப்படின்னா சவுண்டில் இருந்து எஃபெக்டில் இருந்து எக்கோவில் இருந்து இருக்கிற எல்லா மாடியூல்ஸுமே வந்து அவுட்புட்டாக எடுக்குது. ஓகேங்களா ஃபைன் சூப்பர். ஸோ இப்போ ஒரு மாடியூலை வந்து பேக்கேஜில் இருந்து எடுக்கிறதுக்காக நமக்கு வந்து சப் மாடியூல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் sound.effects import echo அப்படின்னு கொடுத்தா சவுண்டுக்குள்ளால எஃபெக்ட்னு சொல்கிற பேக்கேஜில் இருந்து எக்கோன்னு சொல்கிற மாடியூலை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஐ ரிப்பீட், சவுண்டுக்குள்ளால எஃபெக்ட்னு சொல்கிற பேக்கேஜில் இருந்து எக்கோன்னு சொல்கிற மாடியூலை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் எக்கோ ஆஸ் எ மாடியூல், டைப் மாடியூல் இன் த சாட் பாக்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா டைப் மாடியூல் இன் த சாட் பாக்ஸ், MODULE in the chat box. Superb, very good. I hope everybody is following me. Good. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ப்ரிஃபிக்ஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நமக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கூட வருது. ஓகே, நாட் இஷ்யூஸ். இப்போது இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டிலேருந்து எஃபெக்ட்லேருந்து எக்கோவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம். sound.effect.echo.import echo ஃபில்டர்னு கொடுத்துக்கலாம். இட்ஸ் ஃபைன். ஓகே, இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிற சில பேக்கேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா pandas, numpy, scipy, matplotlib இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் பேக்கேஜஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அப்கமிங் செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டாஸுக்கு மட்டும், நம்பைக்கு மட்டும், சைப்பைக்கு மட்டும், மேத்ப்ளாட்லிபுக்கு மட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த டைம் எல்லாமே நீங்கள் வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு கரியர் தான். ஸோ அந்த கரியரில் வந்து நீங்கள் உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய பேக்கேஜஸ் தான் பேண்டாஸ், நம்பை, சைப்பை, மேத்ப்ளாட்லிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா
அப்படின்னா ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ஐ கன்க்ளூட் த செஷன் ஐ வாண்டட் டு டெல் யூ ரிகார்டிங் சம் ஆஃப் த அமேசிங் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வி ஹேவ் ரைட் நவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டிமாண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இட் இஸ் நத்திங் பட் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்பது. ஸோ நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் தரோவாக கற்றுருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி ஜாப் போஸ்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு ஜாப் எடுக்க முடியும். ஒரு மினிமம் ஸ்டார்டிங் சேலரி கேன் பி மோர் தேன் 8 lakhs per annum. ஸோ இந்த மாதிரி ஒரு டீசன்ட் பேயிங் ஜாப்ஸ் லைக் இன் த ஃபீல்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி Profenaa Technologies is organizing a free online workshop on full stack web development. அதோட ஜாயின் பண்ண வேண்டிய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் a certification one day webinar, certification based webinar on full stack web development அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் பண்ணி இருக்கிற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அதில் கிடைச்சிடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பற்றி இருக்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதில் சொல்லுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தன் பேஸ் பண்ணி உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் அவர் எக்ஸ்க்ளூசிவ் பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அதாவது கம்ப்ளீட் பைத்தன் பேஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எல்லா மாடியூல்ஸ் எல்லா பேக்கேஜஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரு கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். பைத்தன் ப்ளஸ் சி ஒரு பைத்தன் ப்ளஸ் ஜாவா ஒரு பைத்தன் ப்ளஸ் பைத்தனோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடைக்கிறதுக்காக பைத்தன் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்கிற எங்களோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப் லைவ் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு வர்றவங்க என்பதனால உங்களுக்கு வந்து கம்பல்சரி நம்மளால் வந்து discounts and offers வந்து கொடுக்க முடியும். ஸோ in order to know more details regarding this course, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் chat பாக்ஸில் நான் இப்போ போட்டிருக்கிற இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், you can inquire about this course. Our administrators will be getting back to you and top 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்காலர்ஷிப்பில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஹரி அப் என்கொயரி நீங்கள் சீக்கிரமாகவே போடுங்க. அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வில் பி கெட்டிங் பேக் டு யூ. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் தட் டு த கோர். ஸோ இந்த Profenaa டெக்னாலஜிஸோட இந்த Profenaa லைஃப் சீரீஸில் வந்து பைத்தன் ஃபார் பிளேஸ்மெண்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மேக் இட் டு ZOHO அப்படின்பது தான் கொடுத்துருந்தோம். ஸோ ZOHOவோட அப்ளிகேஷன் டேட் நேட்டோட முடிஞ்சிச்சு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த ஜாப் ஆல்சோ. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் அப்ளை பண்ண விட்டுடுச்சு அப்படின்னாலும் டோன்ட் வரி. 16 புது கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஐ மீன் லைக் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் மட்டும் படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸில் எல்லாமே போக முடியும். ஸோ இந்த கம்பெனிஸை பற்றி இருக்கிற மீதி டீட்டெயில்ஸ் அண்ட் கரியர் ரிலேட்டட் குவரிஸுக்காக இந்த சாட் பாக்ஸில் நான் இப்போ போட்டிருக்கிற இந்த கூகுள் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இட் அண்ட் காண்டாக்ட் அஸ் ஆல்சோ. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், டுமாரோ செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூஸ் ரிலேட்டடான ஐ மீன் லைக் எஸ்பெஷலி இந்த ZOHO இன்டர்வியூ ரிலேட்டடான லைக் வரப்போகிற ZOHO இன்டர்வியூ ரிலேட்டடான ஆப்டிடியூட் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஆல் ரெடி ஃபார் தட் செஷன் மீனிங் டைப் ரெடி இன் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் வெயிட்டிங் இன் த கமெண்ட் பாக்ஸ். நீங்கள் அந்த செஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெயிட்டிங் என்பது போடுங்க. உங்களோட பர்சனல் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட் பாக்ஸில் போட்டிருக்கிற இந்த லிங்க்கில் கொடுங்க. இந்த செஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் யாருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். Because let them also benefit from them. Once again, if you have any doubts related to Python and if you want to start a career in Python, meaning description boxல கொடுத்திருக்கிற Google forms fill பண்ணுங்க. எங்களோட administrators உங்களை காண்டாக்ட் பண்ணும். இல்லை you can have எங்களோட வாட்ஸ்அப் numbers and other contact details வந்து chatல போட்டிருக்கோம். Use this and reach to us. We will help you to get a bright and amazing future. See you soon in the next session related to aptitude and verbal ability training. Till then, this is your Karthik MS from Profenaa Technologies, Profenaa Life series signing out. Good night. Have a great sleep and great days ahead. Tata.